ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன்னு யார் கூப்பிட்டாலும் அனுப்பக்கூடாது. சபையில் நடக்கிற வாலிபர் கூட்டம் வேற, அங்கே நடத்துகிறாங்க, பஸ்ஸு பிடிச்சிட்டு போகிறோம், இங்கே நடத்துகிறாங்க. பார்த்து நடத்துகிற ஆள் யார்? அந்த இடத்துக்கு போனால் வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே, ஆடுறதுனால் தானே அல்ல, விசில் அடிக்கிறதுனால் தானே அல்ல. வாலிபனுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற கூட்டங்கள் கிடையாது, வாலிபனுடைய ஆத்மாவுக்கு தான் வசனம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இந்த கடைசி காலத்தில்னா, இந்த ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு ஏன் நிர்வாணமாக்கினார் தெரியுமா? அவங்க விளையாடத் தொடங்கினார்கள். அந்த 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் புசித்து குடித்து விளையாடும்படி எழுந்திருத்தார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 32 தான் நினைக்கிறேன், அதுவும் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும். சமாதான பலி இருக்கு, சர்வாங்க பலி இருக்கு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணுங்க. அதாவது வசனம் கேட்கும் போது கேட்கட்டும், விளையாடும் போது விளையாடட்டும். கடைசியாக நிர்வாணத்தில் போய் நிற்கும். கடைசியாக எங்கே போய் நிற்கும்? நிர்வாணத்தில் போய் நிற்கும். இப்போ நம்ம சொன்னோம்னா நம்மலாம் இப்போ பழமைவாதி ஆகிட்டோம். இவங்கெல்லாம் பிசாசுனுடைய உபதேசம் இன்னைக்கு புதுமைவாதி ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு வாலிபர் கூட்டத்தில், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஆடுங்கள். ஏன்னா பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பரலோகத்தில் நீயே இல்லைடா. பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதனால இங்கேயும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஆடுங்க. கரெக்ட். ஆரம்பத்தில் துதித்தார்கள், அப்புறம் பாடினார்கள், அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடினார்கள். கடைசியாக போகும்போது நம்பர் வாங்குவார்கள், முடிவில் நிர்வாணம் வரும். இன்னைக்கு தான் சபைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி, அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாது. இங்க இப்பவும் சொல்றேன், கீழே பொன் கண்ணுக்குட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கிறான், ஆடுற வரைக்கும் தெரியாது, ஆட்டம் போய்கிட்டே இருக்கும். மேலே ஒருத்தருக்கு கோபம் ஏறிக்கிட்டே இருக்குது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கு கோபம். ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாரு, அவங்ககிட்ட சொன்னார், கீழே போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னாரு. ஒரு கூட்டம் என்ன நினச்சிக்கிச்சு தெரியுமா? யுத்த சத்தம் கேட்கறது, யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறதுனா, யோசுவா நீ தெரியாத ஆளா இருக்கடே, நீ எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது. சில ஊழியக்காரங்க அப்படித்தான், எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது. அப்படியாங்க, இதெல்லாம் எடுத்து சொன்னா தான் அவனுக்கு தெரியுது. இல்லைன்னா சில ஊழியக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது தான். அதில் பெரிய ஊழியக்காரங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. அவங்க எதை பார்த்தாலும் ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் உள்ள பூந்துட்டான் பிசாசு. கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு, பொண்ணு கண்ணுக்குட்டி. மேலேருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, கீழே போ கெடுத்துட்டான். இவன் கீழே கற்பலகையை போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மேலே ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தெரியவே தெரியாது. இவன் ஆடுறான் ஆட்டம், குதிக்கிறான் குதி. இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி, நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு, நம்ம குதிக்கிறதெல்லாம் சரி. ஆண்டவர் சொல்றாரு, குதி, குதிச்சுக்கிட்டே இரு, உன்னை நியாயம் தீர்க்க என் வசனம் வந்து கொண்டு இருக்கிறது. மேலே கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பயாவது கற்பலகையில் எழுதினாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினியில இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நியாயம் தீர்க்க போகிற வசனம் வருது, ஆடுறவன் ஆடட்டும், குதிக்கிறவன் குதிக்கட்டும். ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில் உட்கார்ந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும். அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். இன்னைக்கு இல்லைங்க, அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே. ஆமாம், நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும், பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும். கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு, பேழைக்குள்ளே 8 தான் போச்சு. அதான் உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க. முடிவில் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார்.
அவர் நியாயம் தீர்ப்பார். கடைசியாக நிர்வாணத்தில் தான் நிறுத்துவான். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தெரியாது. வேண்டுமென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை தீர்க்க தரிசனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒரு நாள் நிர்வாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எல்லாரையும் தப்பில்லேம்பான், குற்றம் இல்லேம்பான், கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரும்பான். பிள்ளைகளை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது.